கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பேசிக்காகவே நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெண்ட் லைன். ஸோ உங்களோட ப்ரிடிக்ஷன் ஃபர்ஸ்ட் லெவலில் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட சார்ட்டை பார்க்கணும். நிஃப்டி 50 ஏன் நிஃப்டி 50 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிஃப்டி 50யை ரெப்ரசன்ட் பண்ணி தான் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனுடைய சார்ட் இப்போ சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பங்குச்சந்தை நிலவரம் என்ன, மார்க்கெட் 500 புள்ளிகள் சரிந்தன அப்படி நியூஸில் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்னு பார்ப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி. நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, 30 கம்பெனியை வச்சு தான் சென்செக்ஸ் சொல்கிறாங்க, 50 கம்பெனி வச்சு தான் நிஃப்டி சொல்கிறாங்க. இதை வச்சு ரிமைனிங் இருக்க கம்பெனிஸ், நிறையா கம்பெனிஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில், எப்படி ரன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரன் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் இன்வெஸ்டரே வருவாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் எங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைஸை பொறுத்த மட்டும் இதை ட்ராப் பண்ணுறது தான் உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இப்போது மார்க்கெட்டோட லெவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒன்ஸ் இங்கே மார்க்கெட் எல்லா லைனுமே இங்கே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அடுத்த லெவல் மார்க்கெட் போகக்கூடியது என்னன்னு கேட்டால், பெரிய மொமெண்டம் எல்லாம் மார்க்கெட்டில் இல்லை, கிராஜுவலாக தான் இருக்குது. வரக்கூடிய வாரத்தில் ஒரு 600 பாயிண்ட் சரிங்களா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? பட் பொறுமையாக தான் போகும். அதனால் அடுத்த லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த லெவலில் 24,000 அவ்வளோதான் இருக்குது. சரிங்களா? அதனால் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷன்ஸை பையிங் பண்ணிங்க அப்படின்னா அன்னன்னைக்கு ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. டெக்னிக்கலாக பார்க்கச்ச இப்போ டெய்லி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, டெய்லி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் 3 டெப்த் இருக்குது. அதாவது இந்த மாதிரியான குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம். ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சு. இப்போ மோடிஜி சொன்னாங்க, கேஸோட பிரச்சனை போயிட்டுருக்கு, பெட்ரோலோட இஷ்யூ போயிட்டுருக்கு, ஓவராலாக கச்சா எண்ணெயை பற்றி பேசினாங்க. அப்போ ட்ராப் ஆகும். இந்த மாதிரி ஓவராலாக பேசும்போது டைரெக்டாக மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ். மூணாவது விஷயம் பையர் செல்லர். இந்த பையர் செல்லர் தான் ஒரு ட்ரேடருக்கு முக்கியம். என்னன்னா எஃப்ஐஐ தொடர்ந்து செல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இதை கவனத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து செல் பண்ணுற காரணத்தினால மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே சரிகிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, மொமெண்டம் பெரிய லெவலில் இருக்காது, செல்லர்ஸ் இருக்கிறதுனால. சரிங்களா? எல்லோரும் ட்ரேடு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. டிஐ, அதாவது டொமஸ்டிக் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட். இதை நீங்கள் மண்டே மார்க்கெட் 9 o'clock இந்த இடத்த செக் பண்ணுங்கள். இந்த ரிப்போர்ட் இன்றைக்குள்ள ரிப்போர்ட் ஈவினிங் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ நீங்கள் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இதை நீங்கள் 9 o'clock செக் பண்ணணும். சரிங்களா? மார்னிங் சமயத்தில் 9:15 தானே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இதை செக் பண்ணிடுங்க. இதில் கிஃப்ட் நெஃப்டின்னு இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கிஃப்ட் நெஃப்டின்னு இருக்கும். இதனுடைய சார்ட்டை பர்சனலாக எடுத்து செக் பண்ணுங்கள். ஸோ எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, என்ன மாதிரியான, ஏன்னா இது 7 மணிக்கே ஓப்பன் ஆயிரும். இது என்ன ட்ரெண்டுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்போது கிஃப்ட் நெஃப்டி அப் ட்ரெண்டில் இருந்து, சரிங்களா, எஃப்ஐஐ நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருந்து, சரிங்களா, இந்த மாதிரி எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. குளோபல் மார்க்கெட்டிங் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாமே நல்லா க்ரீனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது பார்த்துட்டு, 4வது பாயிண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிருங்க. போனீங்க அப்படின்னா மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது ஸ்டாக்குக்கு செக் பண்ணணும். நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஆப்ஷன் டெரிவேட்டிவ்ஸ்குள்ளதை போய் பார்க்கக்கூடாது. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். சரிங்களா? ஸ்டாக்கில் உள்ளது தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அண்டர்லைனிங் அசட் அப்படின்னா பேஸே எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டாடா ஸ்டீல், மாருதி இப்படின்னு ஒரு ஸ்டாக்கு இருக்குது அப்படின்னா, இந்த பேஸில் தான் ஆப்ஷன் நடக்கும். இது மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத கணிப்பாங்க. சரிங்களா? அந்த கணிக்கிறதுங்கிறது டாடா ஸ்டீலில் தான் நீங்கள் கணிப்பீங்க. ஆப்ஷன்ஸில் போய் கணிக்க மாட்டீங்க. அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கக்கூடாது. ட்ரேடிங் ஓஏ டேட்டா அந்த மாதிரி பார்த்துருங்க. பட் ப்ரிடிக்ஷன் வரும்போது ஸ்டாக்கில் பார்க்கணும். அட்வான்ஸாக எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, டிக்ளைனில் எத்தனை கம்பெனி இருக்குது, அன்சேஞ்சாக எத்தனை கம்பெனி இருக்குது. இப்போ அட்வான்ஸாக ஒரு 40
35-40 இந்த ரேஞ்சில் வருது. எஃப்ஐஐ நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட் அப்ட்ரெண்டில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி 1% 1.5%க்கு மேலே இருக்குது. அதனால தான் நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் கிஃப்ட் நிஃப்டி ஆட் பண்ணியிருப்பேன். சென்செக்ஸுக்கு அப்புறம் தான் நெஃப்டியில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டி இப்போ 0.19 டவுனாக இருக்கா, இது வந்து 1%, 1.5% அப்படி அப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே பெஸ்ட்டு ஸ்டாக் எடுத்து சரிங்களா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது உண்மைக்குமே நல்லா டெக்னிக்கலாக செக் பண்ணுங்கள் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் சரிங்களா. இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படி பண்ணாமல் சரிங்களா டெக்னிக்கலாக எப்படி இருக்குது. இப்போ நான் பார்த்து இந்த சார்ட்டை அனலைசிஸ் பண்ணும்போதே நான் ட்ரா பண்ணுற ஸ்டைலுன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. இதை நான் தொடர்ந்து வரைகிறதுனால ஃபாஸ்ட்டாக வரைகிறேன் சரிங்களா. அதனால் இதுலேயும் இங்கேருந்தும் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க சரிங்களா. இந்த லைனே நல்லா கனெக்ட் ஆகுது பாருங்கள். நான் கீழே வச்சாலே அதனுடைய கனெக்ஷனே நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்குற இடத்துல ஃபுல்லாக. இங்கே நான் அடுத்த லைன் எடுக்கும்போதும் இங்கே பாருங்கள் இதனுடைய லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே தான் ட்ராவல் ஆகுது சரிங்களா. கரெக்டாக சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால தான் இது சைட்வேயில் போயிட்டுருக்கு சரிங்களா. ஒரு சின்ன பீக் எடுக்கலாம், அதனால தான் ஒரு 600 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு வரக்கூடிய வாரத்தில் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம். ஸோ ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ப்ரிடிக்ட் பண்ண கற்றுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன வந்துடும்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஸ்கில் கிடச்சிரும் சரிங்களா. ப்ரிடிக்ஷன் பண்ணாமல் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீங்கள் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணலாம். எப்போவுமே நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்துட்டு தான் உங்களுக்கு கீழே இறங்கும். நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணுவீங்க. அது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சால் தான் அடுத்த லெவல் நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான், பார்க்குறதுக்கு கடினமாக தெரியும் சரிங்களா. ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாச்சும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye bye. See you.